வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கான vlog இன்ட்ரோ தான் இந்த வீடியோ. என்ன வீட்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டு போல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன். அம்மா வந்து சிக்கன் குழம்பும் தோசையும் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஆக்சுவலாக அங்கிருந்து ரொம்ப பக்கத்தில் போச்சுங்க, அதான் உடனே எடுத்தேன். ப்ரோ ப்ரோ வெயிட்ஸாவா? ஆமாம் ப்ரோ. இன்னைக்கு எத்தனை பிரியாணி போட்டிருக்கீங்க? எத்தனை கிலோ? இன்னைக்கு என்ன ஒரு 300. 300. ஃபர்ஸ்ட் யாரு ப்ரோ? ஃப்ரெண்டு தான். பேக்கிங் எக்ஸ்பர்ட் ப்ரோ. ப்ரோ இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? நம்ம ராயல் கட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ப்ரோ. ஓகே, என்னவா இருந்தீங்க? மாஸ்டர் அந்த செஃபாக தான் இருந்தீங்க. ஆக்சுவலாக கிறிஸ் ஈவெண்ட்ஸ் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? நாங்கள் ஆரம்பிச்சு 10 இயர்ஸ் மேலே ஆச்சு. 10 இயர்ஸ் மேலே ஆச்சு. கிறிஸ் ஈவெண்ட்லேருந்து அடுத்தடுத்து இதாகி அப்படியே கிறிஸ் கிரீமி ஹப் வந்திருக்கீங்க. கரெக்டாக? கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, இன்னும் அந்த ஆஃபர் இருக்கா? 1.5 லட்ச ரூபாய்க்கு மொத்தம் மேரேஜும் பண்ணுறது எல்லாம் இருக்கு. இன்னொன்று 1 லட்ச ரூபான்ற ஆக்சுவல் ப்ரைஸ் 10,000 டிஃப்ரெண்ட். கேஸ் சிலிண்டர் சிலிண்டரு. ஓகே. இந்த வருஷம் தீபாவளினா 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வருஷம் தீபாவளினா 10 இயர்ஸ் மேலே ஆச்சு. என்ன பண்ண போறீங்க தீபாவளிக்கு? என்ன ஆஃபர்? கண்டிப்பா நம்ம வருஷம் தீபாவளிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால நம்ம ஓப்பன் பண்ணோம். கார்த்திகை பிறக்கிறதுக்கு முன்னால. ஓகே. அப்படின்றங்காட்டி இந்த வருஷம் கார்த்திகை நம்ம கடை ஓப்பன், நம்ம கேட்டரிங் ஈவெண்ட் ஓப்பன் பண்ணி இவ்வளவு வருஷம் ஆகுது. கண்டிப்பா ஆஃபருக்கு மக்கள் நம்மளால இன்னும் கண்டிப்பா பண்ணிடுறோம். சூப்பர். ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன கட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபுட்டு வந்து அங்கே நம்ம பிரியாணி கடையில், அதாவது கிறிஸ் கிரீமி ஹப் அங்கே இருக்க பிரியாணி கடையில் சண்டே வந்து பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் வீக் நம்ம போனப்போ வந்து நம்மளால் வாங்க முடியல. ஸோ அப்படி நம்ம வாங்க முடியாததுனால இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங்கே போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கும் அந்த சைடில் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால இன்றைக்கி சரி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி வீட்டில் இருந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை பிரித்து வைக்கிறதெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சினிமேட்டிக் ஷாட்டுங்கிற பேரில் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டு எப்படி ரிவ்யூ, அதாவது ரிவ்யூ சொல்கிறதுக்கு எனக்கே தெரியாது தான், அது வேறு விஷயம். சாப்பிட்டு எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதனுடைய ஸ்மெல்லே எனக்கு அங்கே நிற்கும்போது ஒரு தடவை சாப்பிட்றணும்னு தோணுச்சு. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லெக் பீஸ் எல்லாம் கொடுத்துருக்காயா. ஆக்சுவலாக இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இந்த கடைக்காரர் மிஸ்டர் சுஜன் D20 என்டர்பிரைசஸ் அவருடைய ஃப்ரெண்டு தான் இவரு. கிறிஸ் கிரீமி ஹப் ஹரி ப்ரோ, அந்த விஷ்ணு ப்ரோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சி பண்ணவங்க. புரட்சின்னா எப்படி சொல்றது,
1.5 லட்ச ரூபாயில மொத்த கல்யாணத்தையும் முடிச்சிருவேன்னு சொல்லி கிறிஸ் ஈவெண்ட்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமான அந்த வீடியோல 3 லட்சத்துக்கு மேல போச்சு. நான் போன பேஜ்ல போட்டிருந்தப்போ ஒரு 3 லட்சம் பேருக்கு மேல பார்த்துருந்தாங்க. அவ்வளவு இது 1.5 லட்சம் ரூபாயில இவங்க மொத்த இது போட்டோ வீடியோ போட்டோ, அதாவது கல்யாணத்துல போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, ஃபுட்டு, 300 பேருக்கு நம்ம ஃபுட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. டெக்கரேஷன், ஸ்டேஜ், இது எல்லாம் மாலை கொண்டு நிறைய இது எல்லாமே பண்ணிடுவாங்க. நான் கண்டிப்பா அடுத்து எப்படி அந்த கல்யாண ஈவெண்ட்டுக்குலாம் போவேன். அப்ப நான் உங்களுக்கு இன்னுமே தெளிவா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பிரியாணி கடையினோட பிரியாணி டேஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிரியாணி மட்டும் சாப்பிடுவோம். சீரக சம்பா அரிசி நான் ஆக்சுவலா வெள்ளலூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தனால கொஞ்சம் சூடு கம்மியா சாப்பிட்றேன். இப்பவே நல்லா இருக்கு. மேபி இன்னும் சூடா சாப்பிடும்போது செம்மையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் பீஸ் பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்துருக்கு பீஸ் மட்டும் சாப்பிடு. செமையா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச பிரியாணினா எஸ்எஸ் பிடிக்கும். அப்புறம் ஒரு சில எப்படி சொல்றது, எங்க அம்மா நல்லா செய்வாங்க பிரியாணி. அம்மா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு சில ரொம்ப செலக்டிவாக தான் பிரியாணி சாப்பிடுறேன். எல்லா இடத்துலையும் சாப்பிட மாட்டேன். சோளால கில்மா பிரியாணி சாப்பிடுறேன். எனக்கு அந்த இதுல வந்து இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. லெக் பீஸ், சாரி லெக் பீஸ் பாருங்க, பீஸ் வந்து பிச்சுட்டு வருது. ஐயோ, டெசர்ட்ல இருந்து அமைச்சிருக்கலாம், பரவாயில்ல. இது கேசரி நம்ம நல்லா இருக்கு. பிரியாணிக்கா சும்மா பேருக்கு வைக்கல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம உண்மையாவே நல்லா டேஸ்டா இருக்கு. இதுக்கு தனியா கிரேவி கொடுத்தாரு. கிரேவி வேணாலும் தனியாக வச்சுக்கலாம். அதுக்கு அதோட பீஸ் பாருங்களேன், உண்மையாக பீஸ் சூப்பரா இருக்கு. நல்ல குவாலிட்டியான கறி தான் வாங்கி போட்டிருக்காங்க. ஒன்றும் சும்மா ஒன்றும் இதாக சொல்லல. 140 ரூபா இந்த பிரியாணியோட விலை. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேங்கிறனால பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ ஆனால் வந்து இந்த வீக் வந்து 140 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஐஸ்கிரீம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வாங்கினீங்கன்னா ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வீக்லி அவங்க ஆஃபர்ஸ் அப்டேட் ஆகும். அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பேஜ் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன், இன்ஸ்டா பேஜ். அதில் ரெகுலராக பார்த்துட்டு நீங்கள் சண்டேல போய் வாங்கலாம். ஐஸ்கிரீம்ஸ் என்ன ஆஃபர்னா ஐஸ்கிரீம் பேஜ் க்ரீமி ஹில்ஸ் க்ரீமி ஹப்பில் பார்த்துட்டு போய் வாங்கலாம். இப்போ தயிர் பச்சடி எல்லாம் சேர்த்து அடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது பேசுறத விட சாப்பிடலாம்னு நான் உங்களுக்கு வந்தனால பசி. ஆக்சுவலா இவங்க கடை வந்து எத்தனை பேருக்கு தெரியும், இவங்க கடை வந்து இப்போதான் லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் வீக் நல்ல கூட்டம் வந்தது. இன்னைக்கு இந்த வீக் நான் பார்க்கும்போது ஓரளவுக்கு நான் நிற்கும் போது நிறைய பேர் வந்தாங்க. நான் ஒரு வீடியோ கிளிப்லாம் காட்டியிருப்பேன். வெள்ளலூர்ல எல்ஜி நகர்ல பெட்ரோல் பங்க், ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு, இப்படி ஹெச்பி பெட்ரோல் பங்க்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு அவங்க கடை இருக்கு. கிறிஸ் க்ரீமி ஹப்னு ஐஸ்கிரீம் ஷாப்பு. வீக் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காங்க. வீக் எண்ட்ல பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் உங்களுக்கு பிரியாணி. அது போக அங்கே ஜிகர்தண்டா இருக்கு, கேக்ஸ் இருக்கு, முட்டை மிட்டாய் இருக்கு. போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம்லாம் அங்கே போடுறாங்க, சூப்பரா இருக்கு. சண்டே பிரியாணி வந்து நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா சரியா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கூட ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்லைனாலும் கொஞ்சம் தூரம்னாலும் அவங்க அதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க எவ்வளோ. ஸோ கண்டிப்பா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோலையும் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நான் இதை அப்படியே எங்க அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோல ரிவ்யூ கேட்டு சொல்றேன். ஆக்சுவலா இவங்க தான் எங்க அம்மா. அம்மா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? சாப்பிட்டு முடிக்கலையா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சாப்பிட்டு அவங்களுக்கு டப்பு கொடுக்குறாங்களான்னு பார்ப்பாங்க. அதனாலதான் வேற எதுவும். இப்போ வைக்கும் போது எங்கள் அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மாதிரி ஏன் பிரியாணி அளவுக்கு இருக்கா அப்படின்னு பாப்பா கொடு அப்படின்னு தான் வாங்குச்சு. எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? நசமாவா? கரெக்டா டேஸ்ட், பிரியாணி டேஸ்ட் வரணும். சாப்பிட்டு முடிச்சா பிரியாணி டேஸ்ட் வருது. நல்லா இருக்கா? ஓகே.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஸ்பாட்டாக தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்பாட்டு. எனக்கு தெரிஞ்ச கடை அதனால தான் நான் சொல்லலை. பட் உண்மையிலேயே இந்த ஸ்பாட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே போகிறவங்க யாராவது வெள்ளலூர் சைடில் இருக்கீங்க, இல்லை வெள்ளலூர் பக்கம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளலூரில் எல்ஜி நகரில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே கிறிஸ் கிரீமி ஹப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. வீக் டேஸில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரிஜினல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம்லாம் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. முட்டை மிட்டாய், ப்ரௌனி, தென் ஜிகிருதண்டா இருக்குது மெயினாக. அதே மாதிரி வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிஸ் கொடுத்துட்ருக்காங்க. 140 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி, அண்ட் தென் உங்களுக்கு டெசர்ட்டு, கிரேவி, அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ரீயாக ஐஸ்கிரீம், ஜிகிருதண்டா இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ண மாதிரி ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு இந்த வீடியோ மூலிமா நான் சொன்னேன். எனக்கே ஒரு இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.